மாவட்ட காவல்துறையில் பணியாற்றும் 91 காவலர்களுக்கு வெரிகோஸ் வெயின் பாதிக்கப்பட்டுள்ளது. நாகர்கோவிலில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமில் கண்டுபிடிப்பு தேவையான மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் பணியாற்றும் காவலர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கு சிறப்பு மருத்துவ பரிசோதனை முகாம் நாகர்கோவிலில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் நடைபெற்றது. குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் துவங்கி வைத்த இந்த மருத்துவ முகாமில் காவல்துறையின் பல்வேறு பிரிவுகளில் பணியாற்றும் 91 காவலர்கள் மற்றும் காவல் அதிகாரிகளுக்கு வெரிகோஸ் வெயின் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நீண்ட நேரம் நின்று கொண்டே பணியாற்றும் போலீசார் இந்த நோயால் பாதிக்கப்பட்டு அவதி அடைந்து வந்த நிலையில் தற்போது அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதேபோல் அவர்களது உறவினர்களுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் இந்த முகாமில் பங்கேற்று பல்வேறு விதமான நோய் கண்டறியும் பரிசோதனைகளையும் மேற்கொண்டு காவலர்களுக்கு சிகிச்சை வழங்கினர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக இன்று மாபெரும் இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் காவல்துறையினருக்கு நடத்தப்பட்டு வருகிறது. இதில் முக்கியமாக காவல்துறையினர் பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா வெரிகோசிஸ் என்ற நோயினால் பாதிக்கப்படுகிறார்கள். நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் 60க்கும் மேற்பட்ட போலீசார் இந்த வெரிகோஸ்னால பாதிக்கப்பட்டிருக்காங்க. மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்கிறதுனாலையும் இல்லை மூவ்மெண்ட் இல்லாமல் அப்படியே ஸ்ட்ரெயின் பண்ணுறதுனாலையும் இது மெயினாக இந்த வெரிகோசிஸ் வருது. ஸோ அதனால் அவங்களுக்கு வெரிகோசிஸ் சில பேருக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அவங்களால கண்டுபிடிக்க முடியாமல் போகுது. ஸோ அதனால் இது போல் ஒரு மெடிக்கல் கேம்ப் வச்சு இந்த வெரிகோசிஸ் பாதிப்பு யார் யாருக்கு வரும் அவங்களுக்கு ப்ராப்பராக நம்ம அல்ட்ராசவுண்ட் பண்ணி இந்த சிகிச்சை அளிக்கிறதுக்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம். ப்ளஸ் வெரிகோசிஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம கம்ப்ரஷன் ஸ்டாக்கிங்கும் இப்போ இலவசமாக கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்காக வாஸ்குலர் சர்ஜன்லேருந்து டோட்டலாக 32 டாக்டர்ஸ் இந்த மருத்துவ சிகிச்சை முகாமில் கலந்துட்டு இருக்காங்க. இதில் கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, டென்டிஸ்ட் இருக்காங்க, ஆர்த்தோ டாக்டர், மெடிசன் எல்லா டாக்டரும் இருக்காங்க. ஸோ ஆல் டாக்டர்ஸ் ஓவராலாக பிளட் டெஸ்ட்லேருந்து எல்லா டெஸ்ட்டும் எடுத்து உடனுக்குடன் காவல்துறையினர் ஏதாச்சும் மருத்துவ குறைபாடு இருந்தால் அவங்களுக்கு மேல் சிகிச்சைக்கும் அவங்களுக்கு தேவையான ஏற்பாடு செய்து கொடுக்கப்படும். மெயினாக பார்த்தீங்கன்னா காவல்துறையினர் பெரும்பாலும் இந்த வெரிகோஸ்னால பாதிக்கப்படுறாங்க. அதுக்காக அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காகவும் அவங்க பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஒரு சிகிச்சை அளிப்பதற்காகவும் இந்த மருத்துவ சிகிச்சை முகாம் ஏற்பாடு செய்யப்படுறாங்க. 62 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ கேம்போ போய் எடுத்துட்டு யார் யாருக்கு இது போல உடல்நல பாதிப்பு இருக்கோ அவங்களுக்கு கண்டினியூஸாக செக்அப் இருக்கும். நம்ம மந்த்லி ஒன்ஸ் கண்டக்ட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பாக மெடிக்கல் செக் பண்ணிட்டு அவங்கள த்ரூ அவுட் ஃபாலோ பண்ணுறதுக்கும் நம்ம என்ஷூர் பண்ணிக்கணும். இல்லை, இது வெரிகோசிஸ் நம்ம காவல்துறையில் 62 பேர் பாதிக்கப்பட்டதுனால ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும். சேம் டைம் 32 டாக்டர்ஸ் வந்திருக்காங்க. அதில் கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க, டயபெட்டிஸ் இருக்காங்க, சர்ஜன் இருக்காங்க, மெடிசன் இருக்காங்க, கைனகாலஜிஸ்ட் இருக்காங்க, எல்லா விதமான டாக்டர்ஸ் இருக்காங்க. ப்ளஸ் பிளட் டெஸ்ட் எடுக்கிறோம். அனைத்து விதமான டெஸ்ட்டும் இப்போ எடுத்து உடனுக்குடன் ரிசல்ட் கொடுத்துக்கும் எல்லா விதமான ஏற்பாடும் செய்யப்பட்டுள்ளது. ஸோ ஜேடி ஹெல்த்லேருந்து கவர்மெண்ட் டாக்டர்ஸ், பிரைவேட் டாக்டர்ஸ் எல்லா விதமான ஸ்பெஷலிஸ்ட்டும் வந்திருக்காங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.